இந்திய அணிக்காக விளையாடி வர்ற இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான கலீல் அகமதை ரூபாய் 4.8 கோடிக்கு சிஎஸ்கே அணி வாங்கியிருக்கு. இதன் மூலமாக முஸ்தபிசூர் ரஹ்மானினோட இடத்தை எளிதாக நிரப்ப முடியுன்றதால சிஎஸ்கே ஃபேன்ஸ் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. ஐபிஎல் மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணியோட செயல்பாடுகள் ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கம் போல நட்சத்திர வீரர்கள் பின்னால் செல்லாமல் சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்த கான்வே, கடந்த சீசனில் அசத்திய ரச்சின் ரவீந்திரா, தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின், ராகுல் திரிபாடி உள்ளிட்டோரை வாங்கி ஆச்சரியம் கொடுத்தாங்க. சிஎஸ்கே அணியோட பேட்டிங் ஆர்டர் நிரப்பப்பட்டுள்ள நிலையில் என்ன மாதிரியான பவுலர்களை வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. சேப்பாக்கம் மைதானம் சுழலுக்கு சாதகமாக இருக்கும்னாலும் கட்டர்ஸ் வீசக்கூடிய பவுலர்களால் எளிதாக ஜொலிக்க முடியும். அதற்கு பிராவோ மற்றும் முஸ்தபிசூர் ரஹ்மான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைஞ்சாங்க. இந்த நிலையில் இந்திய அணியோட இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான கலீல் அகமதை 4.8 கோடிக்கு சிஎஸ்கே அணி வாங்கியிருக்கு. கூடுதலாக சில ரன்களை விட்டு கொடுத்தாலும் கலீல் அகமது எப்போதும் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் தொடரில் 57 போட்டிகளில் விளையாடி 74 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காரு. பவர் பிளே ஓவர்களில் விக்கெட் வீழ்த்தும் வல்லமை கொண்ட கலீல் அகமது ஆஷிஷ் நெக்ராவிற்கு பின் 3 முறை ஒரே போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காரு. அதே போல் தோனியின் கண்முன் இந்திய அணிக்காக விளையாடுகிறன்றதால அவரை சிஎஸ்கே அணி நிர்வாகம் சிறப்பாக பயன்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சிஎஸ்கே அணி வெளிநாட்டு பவுலர்களை மட்டுமே சரியாக வாங்கிட்டா எளிதாக 6வது ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியும்னு அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஓருக், கோச்சி உள்ளிட்ட வீரர்கள் சிஎஸ்கே அணியோட பட்டியலில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது.